நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். நெல்லையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக், அவரது மனைவி நூருன் நிஷா, உறவினர்கள் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தலைமறைவாக உள்ள தௌஃபிக், நூருன் நிஷா தம்பதியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே நிலப்பிரச்சினை தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்நிலையில் படுகொலை நிகழ்ந்துள்ளதாகவும் ஜாகிர் ஹுசேனின் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என நெல்லை ஆணையர் உறுதியளித்ததாகவும், அதன் பேரில் உடலை வாங்கிக் கொள்வதாகவும் ஜாகிர் ஹுசேனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தையில அவங்க பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, துடிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடல் வாங்க சம்மதிச்சிருக்கோம். கமிஷனர் சொன்னதுனால, சஸ்பெண்ட் பண்ணுவோம் சொன்னதுனால தான் இப்ப சம்மதிச்சிருக்கோம். அவரை சஸ்பெண்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க. இதையடுத்து நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை காவல் ஆணையர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார். மேலும் முன்னாள் காவல் உதவி ஆணையராக இருந்து தற்போது சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் உள்ள செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல் ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார்.